எந்த காங்கிரசுக்கு எவ்வளவு பெரிய தொகையை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து வைத்திருந்தாரோ அந்த காங்கிரசுக்கு நீங்க அதை விட பெரிய விலையை கொடுத்து இன்றைக்கு உங்க ஆட்சிக்கு சப்போர்ட்டா அவர்களை வைத்திருக்கிறீர்கள் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மட்டுமல்ல, இதே திருமாவளவன் உங்களை பத்தி என்ன சொன்னாரு? நீங்க RSS செல்லை குழந்தைன்னு சொன்னாரு, பாஜகவுடைய பி டீம் சொன்னாரு, அதை விட இன்னும் கடுமையாக தாக்கினார். ஆனா கொடுமை என்னன்னா அவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார். இப்போ நீங்க RSS செல்லப்பிள்ளை என்பது உண்மையாகி விட்டதா, அல்லது பிஜேபியுடைய பி டீம் என்பது உண்மையாகி விட்டதா, அல்லது நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான கோரிக்கை. அது மட்டுமல்ல, இதே காங்கிரஸ் என்ன சொன்னது? அவர் ஒரு ஜோசப் விஜய் என்பவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்து கொண்டு கிறிஸ்துவ வாக்குகளையும் இஸ்லாமிய வாக்குகளையும் உடைத்து பாரதிய ஜனதா கட்சி NDA ஆட்சி வருவதற்கு மறைமுகமாக ஒத்துழைக்கிறார், அதற்காகத்தான் இவர் அனுப்பப்பட்டுள்ளார் அப்படின்னு காங்கிரஸ் உங்களை பத்தி விமர்சனம் செஞ்சது. எந்த காங்கிரஸ் பிஜேபியுடைய பி டீம் என்று சொன்னதோ அந்த பி டீமாக இன்றைக்கு நீங்கள் செயல்பட போகிறீர்களா, அல்லது காங்கிரஸை சொன்னது தவறு என்று வெளியாக சொல்ல முடியுமா? உங்களால முடியாது. ஏன்னா உங்களுக்கு முதல்வர் பதவி அமைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எவ்வளவு கீழ்நிலைக்கும் போவீர்கள் என்பதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நீங்கள் பொறுப்பேற்ற உடனேயே 3 மிக முக்கியமான விஷயங்களில் கையெழுத்திட்டு இருக்கிறீர்கள். ஒன்று, 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். இரண்டாவது, பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை தரப்படும், அதற்காக காவல்துறையில ஒரு கட்டமைப்பு. அதே போன்று மது, அதே போன்று கஞ்சா, போதைப் பொருட்கள் இவைகளை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையில இன்னும் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். அதனால இனி தமிழகத்துல ஒரு பெரிய வளர்ச்சி வரும் என்றெல்லாம் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில நீங்க கடந்த காலத்துல இந்த முதல்வர் பதவியை அடைவதற்காக எதை பேசினீர்களோ அதை இப்பொழுது நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்ற ஒரு நியாயமான கேள்வியை உங்களிடத்தில் நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். கடந்த காலத்தில் நீங்க என்ன சொன்னீங்க? பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொன்னீங்க. பாசிசம்னா யாரு, பாயாசம்னா யாருன்னா நீங்க தான் அதுக்கு பெரிய விளக்கம் கொடுத்தீங்க. திமுக தான் அது ஒரு பாயாசம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு திமுகவுடைய பாயாசத்தை தான் நீங்கள் வலித்து நக்கி கொண்டு இருக்கிறீர்களே தவிர புதுசா நீங்க ஒரு பெரிய சாதனை அடையவே இல்லை. ஒரு நடிகராக இருந்த கவர்ச்சி மக்களுக்கு இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேண்டும் என்று நினைத்த இளைஞர்களிடத்துல அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா நீங்க என்ன சொன்னீர்களோ அதை செய்து இன்றைக்கு முதல்வராக பதவியேற்றிருக்கிறீர்கள்னா நிச்சயமா கிடையாது. முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திமுகவை எதிர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, இதுதான் உங்களுடைய பிரச்சாரத்தினுடைய அடிப்படையா இருந்தது. ஆனா இன்றைக்கு ஆட்சியில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்க ஆட்சி அமைப்பதற்கு யார் அனுமதி தந்திருக்கிறா? திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அனுமதி கொடுத்ததின் அடிப்படையில் இன்றைக்கு நீங்க முதல்வராக பதவியேற்றிருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை நாங்க சொல்லலங்க, திமுகவுடைய அனுமதியோடு தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், இந்த ஆட்சி கலைந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதே போன்று கம்யூனிஸ்டுகளுமே இந்த ஆட்சி கலைந்து விடக் கூடாது என்றுதான் வெளியில் இருந்து ஆதரவை தவிர எங்களுடைய கூட்டணி திமுகவோடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் எந்த மாநிலத்திலும் நடந்ததில்லை. சில நேரங்களில் பல கட்சிகள், குறிப்பா காங்கிரஸ் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, இவர்கள் விலைக்கு எம்எல்ஏவை வாங்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஆட்சி பெரும்பான்மையை காட்டுவதற்காக வேறு ஒரு கட்சியை இணைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேளை அதை அவர்கள் சொன்னாலும் கூட, உதாரணத்திற்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா, அவர்கள் சிவசேனா என்பதை உடைத்துக் கொண்டு எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அவர்கள் இப்பொழுது ஆதாரப்பூர்வமாக சிவசேனாவாகத்தான் செயல்படுகிறார்கள், தேர்தல் ஆணையம் அதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அவர்கள் எப்பொழுதுமே அஜித் பவார் சரத்பவாரோட நாங்க கூட்டணியில் இருக்கிறோம், ஆனா இங்க பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் சொல்லலங்க. அதே மாதிரி நீங்க எந்த மாநிலத்தில், கர்நாடகத்தில் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் எடுத்தாலும் காங்கிரஸ் வேண்டான்னு சொல்லி வந்த எம்எல்ஏக்கள் பாஜகவில் நின்று வெற்றி பெற்றார்களே தவிர நாங்க காங்கிரஸிலும் இருக்கிறோம் பாஜகவிற்கும் ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லல. ஆனா தமிழகத்தில் மட்டும்தான் அந்த கேவலமான ஒரு முன்னுதாரணம் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவோடு உங்களுடைய ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், அப்ப எதை சொன்னீங்களோ அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஆட்சி நடக்கல. அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, உங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நீங்களே காங்கிரஸை பார்த்து சொன்னீங்க, உண்மையான காங்கிரஸ் எங்களிடத்தில் இருக்கிறது, விலை போய் பணத்துக்காக ஆசைப்பட்டு விலைக்கு வாங்கித்தான் திமுக அந்த காங்கிரஸ் வச்சிருக்கிறார். அப்ப எந்த காங்கிரஸ் விலை போனதோ, எந்த காங்கிரசுக்கு எவ்வளவு பெரிய தொகையை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து வைத்திருந்தாரோ அந்த காங்கிரசுக்கு நீங்க அதை விட பெரிய விலையை கொடுத்து இன்றைக்கு உங்க ஆட்சிக்கு சப்போர்ட்டா அவர்களை வைத்திருக்கிறீர்கள் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மட்டுமல்ல, இதே திருமாவளவன் உங்களை பத்தி என்ன சொன்னாரு? நீங்க RSS செல்லை குழந்தைன்னு சொன்னாரு, பாஜகவுடைய பி டீம் சொன்னாரு, அதை விட இன்னும் கடுமையாக தாக்கினார். ஆனா கொடுமை என்னன்னா அவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார். இப்போ நீங்க RSS செல்லப்பிள்ளை என்பது உண்மையாகி விட்டதா, அல்லது பிஜேபியுடைய பி டீம் என்பது உண்மையாகி விட்டதா, அல்லது நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான கோரிக்கை. அது மட்டுமல்ல, இதே காங்கிரஸ் என்ன சொன்னது? அவர் ஒரு ஜோசப் விஜய் என்பவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்து கொண்டு கிறிஸ்துவ வாக்குகளையும் இஸ்லாமிய வாக்குகளையும் உடைத்து
பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ ஆட்சி வருவதற்கு மறைமுகமாக ஒத்துழைக்கிறார், அதற்காகத்தான் இவர் அனுப்பப்பட்டுள்ளார் அப்படின்னு காங்கிரஸ் உங்களை பத்தி விமர்சனம் செஞ்சது. எந்த காங்கிரஸ் பிஜேபியினுடைய பி டீம் என்று சொன்னதோ அந்த பி டீமாக இன்றைக்கு நீங்கள் செயல்பட போகிறீர்களா, அல்லது காங்கிரஸை சொன்னது தவறு என்று வெளியாக சொல்ல முடியுமா? உங்களால முடியாது. என்ன, உங்களுக்கு முதல்வர் பதவி அமைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எவ்வளவு கீழ்நிலைக்கும் போவீர்கள் என்பதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சியை கூட்டணியில நீங்க சேர்த்திருக்கிறீர்கள். ஆனா உங்க கட்சியில நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மதச்சார்பற்ற அரசு அமைக்க போகிறோம் சொல்றீங்க. அது சாத்தியமா? இந்திய யூனியன் முஸ்லீம் என்பது அது ஒரு மதவாத கட்சி இல்லையா? வெறும் முஸ்லிம்களை மட்டுமே வைத்திருக்கிற ஒரு கட்சி. அதுல இந்துக்கள் இருக்க முடியாது, கிறிஸ்துவர்கள் இருக்க முடியாது. அனைவருடைய முகமாக விஜய் இருக்கிறேன், இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்துவர் எல்லாருடைய முகம் விஜய் என்று சொல்லும் பொழுது உங்கள் கூட்டணியில ஒரு மதவாதத்தை சொல்லுகிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை இணைத்திருக்கிறீர்கள் என்றால் ஆட்சிக்காக நீங்கள் எதையும் செய்வீர்கள் என்பதை உங்களுடைய ஆரம்பமே காட்டியிருக்கிறது. தமிழகத்தில் ஒரு சொல் வழக்கு இருக்கு, முதல் கோணல் முற்றிலும் கோணல். உங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்பதே முதல் கோணல் முற்றிலுமாக கோணலாகத்தான் செல்ல போகிறது என்பதை உங்களுடைய செயல்பாடு காட்டிக் கொண்டிருக்கிறது. அதை விட கொடுமை என்னன்னா, நீங்க ஆட்சி அமைந்த உடனே மக்கள்கிட்ட சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது இந்த முந்தைய அரசு அப்படின்னு சொல்றீங்க. ஏன் இது உங்களுக்கு புதுசா இப்பதான் தெரியுமா? ஆரம்பத்தில் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னீங்களே 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கிறது. அப்படி கடன் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, அனைத்து பெண்களுக்கும் 2500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்க. அதே போன்று தமிழகத்தில் உள்ள பெண்கள் இலவசமாக தமிழகம் முழுக்க பஸ் பயணம் செய்வதற்கு நான் வசதி ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னீங்க. அதே போன்று தாய்மாமன் சீர் 1 பவுன் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே போன்று ஒரு வருடத்திற்கு 6 கேஸ் இலவசமா கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதே போன்று படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தால் 4000 ரூபாய் நீங்க முதியோர் பென்ஷனை டபுளா உயர்த்துவேன் நீங்க. இதெல்லாம் நான் உடனடியாக செய்வேன், என்னுடைய முதல் கையெழுத்து அப்படித்தான் இருக்கும்லாம் பேசிட்டு எனக்கு வெறும் 200 யூனிட் மின்சாரத்தை மட்டும் நான் தருவேன்னு சொல்லிட்டு அப்ப மத்ததெல்லாம் விட்டுட்டீங்களே. ஒருவேளை திமுக தலைவர் ஆதரவில் இருக்கிறதுனால இந்த ஆட்சி அவர் எப்படி ஸ்டாண்ட் எடுத்தாரு, அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லி 28 மாசம் கொடுக்காம அதுக்கு பிறகு வெறும் 1 கோடி பெண்களுக்கு கொடுத்து ஏமாத்தினாரோ அதே ஏமாற்று வேலையை நீங்களும் செய்ய போகிறீர்களா? நீங்களும் வழக்கம் போல கஜானாவில் காசு இல்ல, அதனால பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த பெண்களை ஏமாற்றி உங்கள் வாக்குறுதியை கொடுத்த அந்த வாக்குறுதியை மறந்துவிட்டு கடைசியா பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது ஏதாவது ஜிம்மிக்கு வித்தை காட்டி 2500 கொடுக்க போறீங்களான்னு தெரியல. வருத்தம் என்னன்னா, தமிழக மக்கள் சித்தாந்தத்தையோ ஒரு கட்சி தலைவர் எவ்வாறு வர வேண்டும் என்பதையோ பார்க்காமல் ஆர்வம், மாற்றம், ஒரு நடிகர், ஒரு பரவசம் என்ற அடிப்படையில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தமிழக மக்களுடைய அந்த தேர்வுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். அதே வேளையில் நீங்கள் வெறும் 35% வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறீர்கள். 65% தமிழக மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்ற உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு, அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு என்பதை வாயளவில் இல்லாமல் செயல்படுத்தி காட்டி முழுமையாக நீங்கள் தீமைகளுக்கு எதிரான ஒரு அரசாக நிரூபிக்க வேண்டும். சொன்ன வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக மக்களின் குரலை உயர்த்தி உங்களுடைய ஆட்சியின் குறைகளை நாங்கள் எடுத்துச் சொல்வோம். தேனிலவு காலம் 6 மாசம் எல்லாரும் சொல்லுவாங்க. 6 மாதம் என்பது தேனிலவு காலமாக இருந்தாலும் அதில் அடாவடித்தனங்களும் அக்கிரமங்களும் திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியில் நடக்குமேயானால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்த்து களத்தில் நிற்கும். உங்களுடைய இந்த முதல்வர் பதவி அடைந்ததற்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மக்களுக்கு கொடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் நிறைவேற்றுவதற்காக மக்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நிற்கும், சத்தியத்திற்காக போராடும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.